So Ilavarsan, he is one of my student, batch number 23. அப்படிங்களா எல்லாருக்கும் சீனியர் இருக்குது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 2 இயர்ஸா கும்பகோணம் பிரான்ச்லேயே இருந்து டெய்லி வந்து என் கூட உட்காந்து ப்ரோ ட்ரேட் பண்ணுவோம் ப்ரோ இந்த இடத்துல இப்படி இருக்கலாம், இந்த இடத்துல இப்படி சிக்னல்ஸ் கிடைக்குது. ஸோ இவர் மிஸ்டர் ப்ரொபோசல் அவரால் வர முடியல ஆக்சுவலி சுச்சுவேஷன். பட் இவர் அவங்க கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து பெஸ்ட் ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ பெஸ்ட் ட்ரேடர் அவார்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம பெரிய காப்பலாமே. விஷயமே ப்ரோக்கு நீங்கள் அந்த அவார்டு கொடுத்துட்டு இதுமாதிரி அனுப்பிடுவீங்க. ரொம்ப நன்றி. சரி, நான் வந்துட்டு ஒரிஜினல் மணிலாம் அதிகமாக போட்டு நான் ட்ரேட் பண்ணல. ஆக்சுவலாக நான் ஃபிட்னஸ் கான்செப்ட் இல்லை. இந்த கொரோனாவில் எங்களுக்கே வேலை இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி ஓடிட்டே இருப்போம், இதில் எங்களுக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் இந்த ஃபிட்னஸ் நாங்கள் ஆரம்பித்தோம். ரொம்ப அந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி ஒரே ஒரு வேர்டு சொன்னார் ரசிகர் ப்ரோ. குழந்தைங்க மாதிரி உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன் ட்ரேடிங்கில் அப்படின்னாரு. அந்த ஒரு வேர்டில் எழுதுனாங்க. இன்னைய வரைக்கும் அவர் குழந்தைங்க தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஆஃபீஸ் கூட நான் போவேன், டவுட்ஸ்லாம் இருக்கும். அப்போ கூட கிளாஸ் முடிச்சுலாம் வருவார், இருங்க அப்படிலாம் வந்து ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டீச் பண்ணும்போது ஒரு டீச்சர், நானும் ஒரு டீச்சர்ன்றதுனால சொல்கிறேன், நானும் அப்போ கோவப்படுறேன் பசங்கள்கிட்ட. ஏய் சொல்லி கொடுத்த ஸ்கில் தான் பண்ணாதான் சொல்லுவேன். அவர் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மெட்டல் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பிளஸிங். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நம்பணும். திஸ் இஸ் நாட் பிளேஸ் டு ரீப்ளேஸ் ஆர் ரெக்டிஃபை யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய லாஸும் இருக்கும், நிறைய பண தேவைகள் இருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இடம் இருக்கிறே தயவு செய்து. அப்படியே நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போயே நீங்கள் குவிக் பண்ணிடுங்க. ட்ரேடிங் அதுக்கான பிளேஸ். இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ். நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு, ஏன் நான் வேலைக்கு வர்றேன், எனக்கு 30,000 3 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங். கண்டிப்பாக சொல்கிறேன், இதை மாதிரியான ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டான ஒரு பிஸ்னஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஏசியை போட்டு கால் மேலே காலில் போட்டுட்டு உட்காந்துட்டு ஒரே ஒரு லேப்டாப், அதையும் முடியல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, நல்லா நீங்கள் கற்றுட்டீங்கன்னா ஒரே ஒரு மொபைலில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நான் ஃபிட்னஸ் கொடுத்துட்டு மொபைல்லையே ட்ரேட் பண்ணுவேன். மொபைல் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து பிளான்லாம் போட்டுட்டு மொபைல் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். 1:17, 10, 18, 9 இதெல்லாம் எடுத்து ரசிகர்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இதெல்லாம் உங்களாலே முடியும். ஆனால் என்ன, நான் எந்த இடத்துலையும் நான் நார்மலாக பதட்டவே பட மாட்டேன். எதுவும் நான் ஒரி பண்ணவே மாட்டேன். மணி போனாலும் சரி வந்தாலும் நான் ஒரி பண்ண மாட்டேன். ரொம்ப ஒன்றரை ஆக மாட்டேன். அதனால என்ன தெரியல, நான் 1:7 நான் வச்சேன்னா அதிலே போயிட்டே இருக்கும். நான் என்ன ஒரே ஒரு உங்களுக்கு எல்லா டெக்னிக்குமே தெரியும். நான் சொல்றது என்னோட சைடில் இருந்து என்னன்னா, ஒரு 4 hours இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 to 9 ஆர் ஹை ஆர் லோ. அந்த இடத்துல கேண்டில் போய் 15 minutes க்ளோஸ் வச்சு வரும். ஆகா இது உடச்சி 6 to 9 வந்து உடச்சி மேலே போய்ட்டு நினச்சிப்போம். பட் 4 hours போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், வெக்கி விட்டுட்டு அழகாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வைப்பான். அந்த மாதிரியான எங்கேயே நான் எடுப்பேன். 15 minutesலேயே நான் எடுக்க மாட்டேன். எடுப்பேன். மீன்ஸ் 4 hours பார்த்து 15 minutes எடுப்பேன். நசிக் நான் சொன்னேன், 2 பேரும் ஆப்போசிட் உட்காந்துருக்கோம். ஒரு எண்டில் அவர் வந்து பைல் எடுக்கிறாரு, நான் செல் எடுக்கிறேன். அவர் சொல்றாரு, எப்படி அந்த இடத்துல பைல் நீங்கள் செல் கொடுத்த டெக்னிக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு தான் வந்து 1:3 or 4 சம்திங் இருந்து அவர் உடனே லாஸ் ஆகுறாரு. ஆர்ட் ஸ்பாட்டே நடக்குது. அதே மாதிரி குரு அவர் தான், அவர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல அவர் மாதிரி இருக்கிறது நான் கரெக்டாக இடத்துல வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இந்த நியூஸ் ட்ரேடு நான் டூரிங் த ஸ்டடீஸில் இருக்கும்போது நியூஸ் ட்ரேட் வந்து நான் ஒன்றுமே விட மாட்டேன். கரெக்டாக நியூஸ் ட்ரேட் எடுத்து நான் குரூப்பில் போட்டு இருப்பேன். எப்படி எடுக்கிற நியூஸ் ட்ரேட் கேட்பாங்க. நான் ஒரிஜினல் பண்ணி நான் எடுத்தே கிடையாது. பட் ஆனால் அந்த இவர் கொடுத்த ஃபண்டில் இருக்கும்போது எடுப்பேன். ஸோ அதனால் நல்ல ஸ்கில். ஐ திங்க் இதை மாதிரியான ஒரு மென்டரும் கிடைக்க மாட்டாங்க. ட்ரேடிங் வந்து ரொம்ப 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 சிம்பிள். விசேஷப்புற சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக எடுக்கணும், பொறுமையாக இருக்கணும். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவீங்க. உங்களால் உங்களுடைய எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்தவங்களோட அட்வைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் தான் உங்களுடைய எமோஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவருடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு 1:1 கூட உங்களால் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு என்ட்ரியில் 1:1 கூட போகாது நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, போகாதா? கண்டிப்பாக போகும். 1:1 உங்க சேஃப் அண்ட் செக்யூரா பார்சியலை புக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் மணி போய் வீணாகுமா?
இந்த மாதிரியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. தயவுசெய்து நான் ஒரு 2 வருஷத்துல என்னோட வேலையை விட்டுட்டு நான் ஃபுல்லாக இதுக்கு வர போகிறேன். ஸோ தயவுசெய்து என்னோட அட்வைஸ் என்னன்னா தொடர்ச்சியாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் என்னோட பிக் மணி போட முடியும், ஆனால் நான் போடலை. ஒரு 50,000 வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக 50 லட்சம் 5 லட்சம் போட முடியும். நான் இப்போ போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு 1 இயர் தேவைப்படுது. இன்னும் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி பொறுமையாக இருந்து தயவுசெய்து ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you, Ilavarasan. The next award goes to Vijay.